வெல்கம் டு அபி உமையால் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தம்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு 100 கிராம். எல்லாமே ஒரு அளவை கொடுத்த அளவு மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு 1.5 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் மிளகா, நான் 13 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் 13லேருந்து 15 வரைக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எள்ளு, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி, கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு வாணலியில் முதல்ல உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த இட்லி பொடி இதே அளவில் நம்ம செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லாவும் வரும். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவும் இதை ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அதனால் பார்த்து நம்ம எடுத்துடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வேணாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் ஒரு தட்டில். அடுத்து கடலை பருப்பை போடுறோம். இதுக்கு அந்த வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். அதோட கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதோட நம்ம அந்த 1.5 ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அதையும் போட்டு இது 3 ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளுனாலும் சரி, வெள்ளை எள்ளுனாலும் சரி, எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வெடிக்குது. இதுக்கு இட்லி பொடிக்கு அந்த அளவு தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம அதே வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது என்ன, பெருங்காய அந்த கட்டி இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்ன பீஸாக போட்டு வறுத்துக்கிறோம். பெருங்காயம் ரொம்ப முக்கியம் இதில். அது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் நம்ம எடுக்கிறோம். இது எண்ணெயோடு யூஸ் பண்ணணும். இப்போ மிளகாயை அதில் போட்டு வறுக்கிறோம். ரொம்ப கருப்பாக வந்துடாமல் நம்ம பார்த்து இந்த கரெக்டாக இந்த இதில் எடுத்துடணும் மிளகாயை. பாருங்கள், மிளகா வறுத்தாச்சு. பெருங்காயமும் மிளகாயமும் போட்டு ஆற வச்சிடலாம். ஏன்னா இது எண்ணெயில் வறுத்ததுனால இதை தனியாக போட்டு வச்சுருக்கேன் நான். அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, துவரம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டது அது தனியாக ஆற வைக்கிறோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பொடி பண்ணணும். இது வறுத்து வச்ச உடனே வாசனை அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல என்ன பண்ணுங்கள், பெருங்காயமும் மிளகாயும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு
மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற மித்த எல்லாத்தையும் நம்ம போட்டுறணும். போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டோம். இதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் மிளகாப்பொடி போட்டிருக்கோம். மிளகாப்பொடிக்கு வந்து நம்ம எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை நெய், ரெண்டில் எது வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல கூட 2 இட்லி சாப்பிடுவோம். இந்த மாதிரியும் இட்லியை நம்ம அந்த ஊருக்கெல்லாம் போகிறப்ப பண்ணுவோம் இல்லையா, மிளகாப்பொடியில் முக்கி வச்சு, அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் மிளகாப்பொடி எந்த லெவலில் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.